சீமான் வந்தா சினிமா எடுக்கிறேன் பாபுல. ஏன்டா டேய் சாரா எங்க ஜீவிக்கிற? திரைப்படம் எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு தொடங்குவேன். மிக புகழ்பெற்ற இளைஞர் இயக்குநர்களை எல்லாம் குழுவிலே நியமிப்பேன். சிறந்த படைப்பை, கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. அதுக்காக நாட்டையே ஆள தகுதி வந்தது நினைப்பது அறிவுகட்ட மடமை. என்னை உடனே மடக்கிறானா, நீனு திரைத்துறையில் இருந்தான வந்தா, நான் திரையிலிருந்து வந்தனா சிறையிலிருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவா போ. சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையில் இருந்து வந்தேனா? நான் வந்த உடனே முதலமைச்சர் சொல்லலையே. 15வது ஆண்டில் 5வது முறை, 4 முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் துணிந்து மறுபடியும் தன் மக்களை நம்பி 5வது முறையும் தனித்து போட்டி என்று களத்தில். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி முழுமையாக என் மண்ணையும் மக்களையும் காதலித்து நேசித்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் பெருமரவனின் பிள்ளைகள். ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஒரு அம்மா இருக்காங்க, ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்க பேசிய காணொளி வெளியில வருது. என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட வச்சிருந்தேன். யாருக்காக? எனக்காக, என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்காக தான். தோல்வியை தொடு, தோல்வியை ஆற தழுவு. அது அனைத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். வெற்றி என்ன, எப்படிப்பட்டது என்பதை அது உனக்கு உணர்த்தும். எளிதில் வெற்றியை பெற்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக, தோற்று 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 பெற்றவனின் வெற்றியை பெற்றவனின் இதயம் இரும்பினும் வலிமையாக. எங்களுக்கு தேர்தல் வெற்றியாக கருதுவதல்ல. நாங்கள் என்றைக்கு எங்கள் இலக்கை தொட்டு என் இனம் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து தமிழ் மொழி மீட்சியுற்று தமிழர் எழுச்சியுற்று தன்மான வாழ்வை பெற்று வாழ்கிறாரோ அன்றுதான் எங்களுக்கான வெற்றி. அதுதான் வெற்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.